ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். இன்றைக்கி என்னென்னா, நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு குருமா ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக டேஸ்டியாக பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, ஒரு பிரியாணி இலையாக பிச்சு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கோங்க, அதுவும் இதில் சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயில் வதங்கட்டுங்க. குருமாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள் இப்போது சேர்த்திக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லாவே எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ அதோட டேஸ்ட் உருளைக்கிழங்குல நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அந்த மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். 1/2 மூடி தேங்காய் துருவல், 1 தக்காளி, 5 பல்லு பூண்டு, அதுக்கு ஈக்குவலான இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, இதெல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. நான் ஏற்கனவே இந்த விழுதை அரைச்சி வச்சுட்டேங்க. அந்த அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு தேவையான தண்ணியும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நான் ஏற்கனவே 4 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த குழம்பு ஒரு கொதி வரும்போது அந்த முட்டையை தோல் உரிச்சிட்டு இதில் போட்டோம்னா இந்த குருமாவோட டேஸ்ட்டு அந்த முட்டையிலையும் இறங்கி நல்லா ருசியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. எங்கள் அம்மா இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் நானும் இன்றைக்கி முட்டையை வேக வச்சு அதில் 4 சைடு ஒரு கோடு போட்டு அந்த ருசியை அந்த முட்டைக்குள்ளே இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குருமா குழம்புலேயே போட்டாச்சுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். முட்டையும் சூப்பராக இருக்குது. நாம் இப்போ சாப்பிட்றலாம். பாருங்கள், சுட சுட சாதம் தட்டில் பரிமாறிக்கிட்டோம். அது கூட அதே மாதிரி கொதிக்க கொதிக்க அந்த குழம்பு இருக்குங்க. சுட சுட உருளைக்கிழங்கு குருமா ப்ளஸ் முட்டை ரெண்டும் வச்சு சாப்பிடுவோம். ரொம்பவே ருசியாக இருக்குங்க. இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், அதே மாதிரி தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். 3க்குமே சூப்பரான குழம்புங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் என் பையனுக்கும் பசியாயிடுச்சுங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.